ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இரும்பு கடாயில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகா நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வரமிளகா வந்து லைட்டாக அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் நல்லா வந்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கடைசியில் பாருங்கள், இந்த இரும்பு கடாயில் செய்ததற்கான ஒரு டிப்ஸுன்னு சொல்கிறேன். இதனால் இரும்பு கடாயில் இன்றைக்கி செஞ்சோங்கிறத நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, வரமிளகா, இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்களா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி பழத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். அந்த நீல வாக்கில் கட் பண்ண தக்காளியும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்க வந்து நம்ம கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். சட்னியில் சேர்த்து அரைக்கும்போது அதனோட சத்து நம்மளுக்கு கிடச்சிரும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி பார்த்திங்கன்னா சிறிதளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, கருவேப்பிலை, தக்காளி பழம் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமும் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா அந்த தோலெல்லாம் மேலே உறிஞ்சி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரை நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 வரமிளகா சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த இரும்பு கடாயில் நான் எதனால் வெங்காயம் தக்காளியில் வதக்குறேன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஆப்பச்சட்டி. ஆப்பம் வராதனால வெங்காயம் தக்காளி இப்படி வதக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் ஆப்பம் ஊற்றி பார்த்திங்கன்னா ஆப்பம் நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் சட்னிக்குள்ளே இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மையாக நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னியை வந்து நம்ம வந்து தாளிக்காமையும் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் தாளிச்சும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு இந்த சட்னி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.